Hi friends, I hope you all are doing great. So இன்னைக்கு நம்ம இந்த கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா shredded chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So இந்த டிஷ் வந்து நீங்க சப்பாத்தி, பிரெட் எல்லாத்துக்கும் நீங்க வச்சு சாப்பிடலாம். ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். So இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 100 grams சிக்கன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி ஒரு 20 minutes வந்து நல்லா பாயில் பண்ணிருக்கேன். இது கூட நான் வந்து கொஞ்சம் சால்ட், கொஞ்சமா வந்துட்டு இந்த மிளகா பொடியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்கன் பீசஸ் வந்து நம்ம நல்லா ஸ்லிட் பண்ணிக்கணும். ஸ்லிட் அதாவது வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, உதிர்த்து விடணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நீங்க உதிர்த்து விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. உதிர்த்துட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் மேல அது நல்லா வந்து ஹீட் ஆன பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீக்கு பதில் நீங்க வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் ஆயில் நீங்க எது யூஸ் பண்றீங்களோ நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்டவ் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு மசாலாஸ் நம்ம வந்து போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமா மிளகாய் தூள், நம்ம வந்து வெறும் 100 grams தான் சிக்கன் எடுத்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகத்தூள், அப்புறம் தனியா பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் தேவையா இருந்தா நீங்க வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நீங்க அடிஷ்னலாவே ஆட் பண்ணிக்கினா கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வதக்கி விடலாம். கருவேப்பிலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி விடுங்க. ஏன்னா மசாலாஸ் வந்து அடிப்பிடிச்சிடும், கருகுன வாசனை வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் மீடியம் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு அந்த மசாலாஸோட இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் வந்து நல்லா வதக்கிட்டு ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் விடுங்க. இப்போ வந்து நம்ம சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கோல்டனிஷ் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். நீங்க தேவைப்பட்டா கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சீக்கிரமா வந்து வதங்கும். நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து பாயில் பண்றப்போ சால்ட் வந்து ஆட் பண்ணிருப்போம். ஸோ சால்ட் வந்து நீங்க பார்த்து கவனமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சமா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஜாஸ்தியும் ஆட் பண்ணக்கூடாது, அதோட ஃபிளேவர் வந்து ரொம்ப டாமினண்டா தெரியும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணா போதுமானதா இருக்கும். நம்ம ஜஸ்ட் 100 grams சிக்கன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இது வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வரதுக்காக கொஞ்சமா ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம். நான் இந்த சிக்கன் வேக வச்சு எடுத்திருக்கிற தண்ணியை நான் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க அதை குக் பண்ணி விடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசாலாஸ் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கன், ஷ்ரெட்டட் சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உதிர்த்து வச்சிருக்கிற சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எதாவது எலும்பெல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாஸோட அது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ
இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா ஃப்ளேம் வந்து ஹைல வச்சுட்டு கை விடாம இது நல்லா ஒரு ரோஸ்ட் மாதிரி கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கிறிஸ்பியா வேணாம் சாஃப்டா வேணும்னா நீங்க ஜஸ்ட் 2 minutes வதக்கிட்டு நீங்க ஆஃப் பண்ணிடலாம். பட் இப்போ கிறிஸ்பியா வேணும்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு வதக்கி விடுங்க கைவிடாம. ஒரு 5 minutes கிட்ட ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஷ்ரெட்டட் சிக்கன் வந்து ரெடியா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பெப்பர் பவுடர் வந்து மேல ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. Until then, see you all in another video. Take care guys. Bye.